சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. டபரா, எண்ணெய் எல்லாமே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அங்கே விறகு வச்சுருக்காங்க. முடிஞ்சு காமிக்கல, இன்னும் காமிக்கல. சாமி கும்பிட்டாச்சு, அடுப்பை பற்ற வச்சாச்சு. ரைட்டு, எண்ணெய் ஊற்றியாச்சு. ஊற்று நிறையா ஊற்று. கடலை எண்ணெய், செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், பட்டை கிராம்பு, ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாயா? பச்சை மிளகாய் இப்போ போடக்கூடாது. ஓ, வளர்க்குதா? மூடி எடு, கொஞ்ச நேரம் மூடி எடு. நல்லா வதக்கும். இஞ்சி பூண்டு போட்டாலே அடி பிடிக்கும். குச்சிக்கு நல்லா வதக்கி விட்டுரும். அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு, புதினா, கொத்தமல்லி, தக்காளி போட்டுக்கலாம். 3 தக்காளி விடு. உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து தயிர் ஊற்றிக்கலாம். ஒரு பேக்கெட் ஃபுல்லாக ஊற்றிட்டேன் தயிர். ஸோ இதில் வந்து வீட்டில் அரைச்ச நம்ம மசாலா அரைச்சிருப்போம்ல, அந்த அது வந்து ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் போட்டோம். இப்போ நம்ம இது 1 கிலோ தானேம்மா செய்யணும். ஆமாம், கரெக்டாக இருக்கும். அது போதுமா? 1 ஸ்பூன் போதுமாம்மா? போதும். 1.5 ஸ்பூன் போடு. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன். பிரியாணி மசாலா கொஞ்சமாக கலருக்காக. இப்போ சிக்கன் வந்து வாங்கிட்டு நாங்கள் அலசிட்டு பீஸ் போடல, பெருசாகவே இருக்கட்டும்னு விட்டுருக்கோம். பிரியாணிக்கு இந்த மாதிரி போட்டால் நல்லா இருக்கும்ல, அதனால. துணி பிடிச்சி நல்லா அடி இது துணி பிடிச்சிக்கிட்டுக்கிண்டு. எப்படி இருக்குது டேஸ்ட்டு? சூப்பராக இருக்கு. தண்ணி ஊற்றியாச்சு. இந்த கிண்ணியால் 2 கிண்ணி எடுத்துருக்கோம். இப்போ அதெல்லாம் 1.25 கிண்ணி தண்ணி வைக்க போகிறோம். போதும். 1 கிளாஸ் வேணா ஊற்று. வெயிட்டா இருக்கு. தண்ணி கொதி வந்துருச்சு. அரிசி போடுறா. அப்போ சொல்லிடு. ஆமாம் கொட்டுறவாவோ. அப்புறம் நீ தான் சொல்லணும், நான் ஏன் சொல்லணும்? வாவ், சூப்பராக இருக்கு அபி. நல்லாலாம் வந்திருக்கு. பிரியாணி எப்படி வரும்னு பார்ப்போம். ஓகேவா? கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கு. எடு, வெளியில் எடு. புதினா கொத்தமல்லி போடு.
போடு போடு ஃபுல்லாக போடு. ஓகே நல்லா தூள் இருப்பாங்க ஆரம்பிச்சாரு. செம்மையாக இருக்கு கவி.